ஒருத்தர் கால் பண்ணாரு, ஐயா நம்ம ரோட்ல அடிபட்டு கிடக்குது, நடுவுல எடுத்து போட்டுருங்க ஐயான்னு. சார் நான் சொன்னேன், சார் நீங்க ஒரு ஒரு 5 நிமிஷம் நின்னு அது சாலை ஓரமா எடுத்து வச்சுட்டு போயிருங்க, நான் வந்து அதை எடுத்து போய் புதைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா சார்? அவர் சொன்னது, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. சார் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருமா, அது தவுத்தி வச்சுட்டு போங்க சார். இல்ல நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு பூஜை இருக்கு சார். அது ரூபத்துல இருக்கிற கடவுளை தான் சார் நம்ம வணங்குறோம், அனுமான் என்றோம், காலபைரவன் என்றோம். ஆனா அடிப்பட்ட மட்டும் ஏன் சார் தெரியாம மாதிரி போறோம்? சொல்லுங்க பாப்போம். அப்ப கடவுளை வந்து நீ வந்து உணர்வுபூர்வமா வணங்கினா தானே எல்லா உயிரும் சமம்னு நீ நினைப்ப. ஆமாவா இல்லையா? நான் எல்லாத்தையும் குறை சொல்ல, இது என்னோட மனக்குறை, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இது என்னோட மனக்குறை. நான் சொல்லுவேன், எடுத்து சைட்ல வச்சுட்டு போங்க, நான் புதைச்சிக்கிறேன், உங்க வேலையை நான் செய்யறேன். அது மழையா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ரத்தமா இருந்தாலும் சரி, நான் எடுத்து போச்சிடுறேன். ஆனா நீங்க போய் கோயிலுக்கு போறீங்க, நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்ல சார், சரிங்களா சார்? அந்த ரூபத்துல இருக்கிற அனுமானு, பாம்புகளை, நாய்களை, காலபைரவனும் வணங்குற போது, அதுக்கு பூஜை பண்ற போது அதுவும் ஒரு தெய்வம் தானே சார்? அப்ப ஏன் சார் அப்ப கடவுள் வந்து நீ கல்லா தான் பாக்குறியா தவிர உணர்வுபூர்வமா யாருமே மதிக்கலையா சார்? சொல்லுங்க சார் பாப்போம். சொல்ல பதில் இல்லை. இதெல்லாம் வந்து நான் பட்ட கஷ்டங்கள் சார். சில பேர் நம்ம ஆளுங்களே நிக்க மாட்டாங்க சார். நிப்பாட்டுங்க 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 நிப்பாட்டுங்க, கையெல்லாம் கூப்பிட்டு என்னால செய்ய முடியாது சார், நேரா போய் நின்றமா பரவாயில்ல, என் உயிரே பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க சார். ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு செகண்ட் ஒருத்தர் நின்னா கூட பின்னாடி உள்ள காடிலாம் நிற்கும் சார். அந்த ஒரு செகண்ட்ல என்னால உயிரை காப்பாற்ற முடியும் சார். அதுக்கு தண்ணியை கொடுத்தாவது, அது உயிர் போக வேண்டிய உயிரை தனியா வச்சிருந்தா கூட அது பொழைச்சி போயிடும். ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு தர மாட்டாங்க சார் எனக்கு. அப்படி இருக்கக்குள்ள என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. 20 வருஷமா ஒரு மனிதன், தனி மனிதனா, எந்த ஒரு காசு வாங்காம, எந்த ஒரு சுயநலம் இல்லாம, எந்த ஒரு விஷயம் செய்யாம, யார்ட்டையும் காசு கூட வாங்கல சார். என்னோட காணொலியில நீங்க போய் பாருங்க, என்னோட காணொலியில போய் பாருங்க. ஒருத்தர்கிட்ட நான் காசு கேட்டிருந்தேன்னா கூட இந்த சமூக ஊடகம் விட்டு என்ன வெளியேறேன் சார். நான் வரமாட்டேன் இதுக்கு மேல. இத்தனைக்கும் மரத்தை இலவசமா கொடுக்குறேன் சார், அதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க சார். எதிர்மறையான சிந்தனைக்கு தான் போயிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க தவிர நல்ல காரியங்களை செய்யறவங்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. என்னைய மட்டும் சொல்ல சார், நான் மட்டும் தான் செய்யறேன்னு சொல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இயற்கை விவசாயம் செய்யறவங்க இருக்காங்க. பிணைங்களை 2 பேர் சார், உங்களுக்கு தெரியுமா சார்? பிணைங்க மாநிலத்துல 2 பேர் இயற்கை விவசாயம் செய்யறாங்க. எந்த ஒரு ரசாயனமும் கலக்காம இயற்கை விவசாயம் செய்யறாங்க, சொந்தமா செய்யறாங்க சார். மண் புழுவுல எடுக்கிறாங்க சார் மண்ணை. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க பிணைங்களையா? பிணைங்கள 2 பேரு இயற்கை விவசாயம் செய்யறாங்க. கடல் உயிரினங்களை பாதுகாக்க ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. 3ஆம் தேதி இன்னொரு விஷயம் சார், 3ஆம் தேதி 8ஆம் மாசம் வந்து எல்லாரும் திருமணமான பிறகு ஆடி 18ன்னு நோக்கம் வந்துடும். அப்ப அந்த ஆடி 18க்கு என்ன சார் செய்வாங்க எல்லாரும்? நீங்களே சொல்லுங்க. அந்த ஆடி 18